செய்வதற்காக இப்படி 100 ஸ்திரீகள் அப்சரசுகள் வந்து அலங்காரம் பண்ணி இந்த சரீரத்தை கீழே தொலைச்சிட்டோம். அர்ச்சிராதி மார்க்கத்துல புறப்படணும்னாலே சுஷும்னா நாடின்னு ஒரு நாடி, அது சுக்கர் ரொம்ப ஆச்சரியமா விளக்கியிருக்கார். நம்ம ஹிருதய கமலத்திலிருந்து இந்த இடத்துல இருக்கு பிரம்மரந்திரம், ஒரு சிறு தொலை. குழந்தைகள் பிறக்கிறச்சே இந்த இடத்துல தொலையோட தானே இருக்கும். அப்புறம் குளிப்பாட்டி தான் அந்த இடத்த நன்னா நம்ம மூடுறோம். இப்போ இங்க சட்டுன்னு தானே அடிபட்டுதுன்னா பொறிக்கலிங்க நாப்பில் வலிக்கும். ஏன்னா அந்த சிறு ஓட்டை இங்க இருக்கு. அது வழியாத்தான் சுஷும்னா நாடி வெளியே போகும். ஜீவாத்மா இந்த உடலை விட்டு பிரியும் போது வைகுண்டத்துக்கு போக வேண்டிய ஆத்மாவாக இருப்பின், மத்த லோகத்துக்கு போறதுன்னா இல்ல, வைகுண்டத்துக்கு போக வேண்டிய ஆத்மாவாக இருப்பின் சுஷும்னா நாடியை பற்றி பிரம்மரந்திரத்தை அந்த சிறு துளை வழியாக வெளியே புறப்பட்டு அர்ச்சிராதி மார்க்கத்திலே பிரயாணப்பட ஆரம்பிக்கிறார். அர்ச்சிராதி மார்க்கத்துல பிரயாணப்படணும்னா அதுக்கு ஒரு உடம்பு வேணுமே. இந்த ஸ்தூல சரீரத்தை கீழே விட்டுட்டோம். பக்கத்துல உறவுக்காரெல்லாம் அழுத்துட்டு இருப்பாளே, இந்த சரீரத்தை கீழே விட்டுட்டோம். ஆத்மா புறப்படச்சே ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கொள்ளுகிறான், நுண்ணிய மேனி. அந்த நுண்ணிய சரீரத்தோட தான் இந்த மார்க்கம் முழுக்க பிரயாணப்படணும். பட்டுட்டு விரஜா நதியில போய் குளிக்கிறான். அப்ப அந்த இடத்துல அந்த சூக்ஷ்ம சரீரத்தை தொலைச்சுட்டு அந்த பக்கம் போகும்போது அமானவன் ஒருத்தர் நம்ம கையை பிடித்து தூக்கி விட்டுடுவார். கீழேந்து கூட்டின்னு வந்தாரே, அவர் நம்மளை கையை பிடிச்சு இந்த லோகத்திலேருந்து அந்த லோகத்துக்கு தள்ளிடுவார். அங்க போயிட்டோம். அந்த சமயத்திலேயே நமக்கு உயர்ந்த திவ்யமான திருமேனி கிடைக்கும். அது பஞ்சபூதங்களாலே ஆக்கப்பட்ட சரீரம் கிடையாது, அப்ராகிருத்தம். அதுக்கு நோவோ நொடியோ மூப்போ மரணமோ ஜனனமோ கிடையாது. அதை தாண்டின உயர்ந்த திருமேனி நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் வைகுண்டத்தை அடைந்து பெருமானை அனுபவிக்க கூடிய வழி. இதுக்கு நேர் இந்த பக்கம் மார்க்கம் இருக்கு, அதுக்கு தூமாதி மார்க்கம்னு பேர். அந்த மார்க்கத்துல போறவர்கள்லாம் திரும்பி வந்து விடுகிறார்கள். இங்க எங்கெங்க போகணும்? முதல்ல தூமம், இருட்டு உலகம், ஒரே புகமண்டலமான உலகத்திலேருந்து கிளம்புவோம். அடுத்து ராப்பொழுது, இரவு பொழுதுனுடைய உலகம். அடுத்தது கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரையனுடைய உலகம். அடுத்து தட்சிணாயனம், ஆடி மாசம் தொடங்குற 6 மாசத்தினுடைய உலகம். அதுக்கப்புறம் சந்திரப்பட்டணம் என்ன, இந்த மார்க்கத்திலே போய் அடைய வேண்டிய சுகத்தெல்லாம் அடைஞ்சு அனுபவிச்சுட்டு அங்கிருந்து திரும்ப வந்து விழுந்துடுறோம். ஆக இது அர்ச்சிராதி மார்க்கம், இது தூமாதி மார்க்கம் என்ன 2 மார்க்கங்களை பிரிச்சு விட்டார். அதுக்கப்புறம் சொல்றார், ஏதாம் கதிம் பாகவதீம் கதோயஹ சவை புனர்நேக விஷஜ்ஜதேங்க ஏதே ஸ்ருதீதே நிருப வேதகீதே त्वयाभिपृष्टेह सनातनेच ஏவை புரா பிரம்மண ஆஹ பிருஷ்ட ஆராதித்தோ பகவான் வாசுதேவா. வாசுதேவனே நான்முகனுக்கு இந்த மார்க்கங்களை எல்லாம் உபதேசித்தார். இதுக்கு சத்யோமுக்தின்னு பேரு, அதுக்கு கிரமமுக்தின்னு பேரு. வேறு 2 விஷயம் சொல்றார். பல பேருக்கு உடனே மோட்சத்துக்கு போக வேணுங்கிற ஆசை இருக்கலாம். சில பேருக்கு மெதுவே மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கலாம். எப்ப யார் வைகுண்டத்தை அடைகிறார்கள்? நம்ம பக்தி மார்க்கத்தின் மூலம் வைகுண்டத்துக்கு போகணும்னால் ஒரு நேரத்துக்கு நமக்கு மோட்சம் கிடைக்கும். சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகணும்னா வேறொரு நேரத்துல நமக்கு மோட்சம் கிடைக்கும். ரெண்டுலையும் வித்தியாசம் உண்டு. நம்ம பக்தி மார்க்கத்தின் மூலம் பக்தியை சாதனமாக கொண்டு மோட்சத்துக்கு போகணும், நான்லாம் பக்தி மார்க்கி இதனால மோட்சத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்ட இருக்கிற பிராரப்த கர்மங்கள் அனைத்தும் தொலையணும். பிராரப்த கர்மானா பலன் கொடுப்பதற்கு தொடங்கிவிட்ட கர்மங்கள். நம்மகிட்ட சஞ்சித கர்மான்னு பெரிய மூட்டை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனுடைய பயனெல்லாம் நம்ம இன்னும் அனுபவிக்கவே ஆரம்பிக்கல. இன்னும் பிறவி அதனால் நமக்கு கிடைக்கவே இல்லை. பிராரப்த கர்மா இருப்பாருங்கோ, அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்ட கர்மா. அந்த கர்மா எந்த பிறவியில தொலையுமோ அந்த பிறவியில தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அது கிரமமான முக்தி. மெதுவே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி மோட்சம். ஆனா அது என்னால காத்துட்டு இருக்க முடியாது. பகவானுக்கு எவ்வளவு நெருங்கியவன் நான், இத்தனை பிறவிகள் வீணடித்ததே அதிகம், இனிமேலும் பிறவிகளை வீணடிக்கிறதா இல்லை, உடனடியா எனக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் பகவானிடத்திலே சரணாகதி பண்ணுகிறோம். சரணாகதி பண்ணினால் அப்ப இந்த பிராரப்த கர்மா முடியறவளுக்கு காத்து இருக்கணுங்கிற தேவையில்லை. சரணம்னு எந்த உடம்போட சொன்னமோ அந்த பிறவியினுடைய கடைசியிலே பெருமாள் மோட்சம் கொடுத்துருவார். திருப்புண்ணபுரத்தை பத்தி, சபரி பெருமாளை பத்தி நம்மாழ்வாருடைய பாசுரம், சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். தன் திருவடிகள்ல சரணம்னு ஆர் நின்னாலும் அவளுக்கு மரணம் ஏற்பட்ட உடனே வைகுந்தத்தை பெருமாள் கொடுத்துடுறார். அப்ப சரணாகதி மார்க்கத்தில் வைகுந்த பிராப்தி அந்த பிறவியின் இறுதியில் கிடைக்கும். பிராரப்த கர்மாவை தொலைக்கிற அளவுக்கு பிறவிகள் எடுக்க வேண்டிய தேவையில்லை.
அந்த பிறவியின் இறுதியிலேயே கிடைச்சிரும். ஆனா பக்தியை சாதனமாக கொண்டு மோட்சத்துக்கு போகணும்னால் அப்ப பிராரப்த கர்மா எந்த பிறவியில தொலையுமோ அந்த பிறவியில தான் மோட்சம் கிடைக்கும். இந்த ரெண்டு வித்தியாசம் ஞாபகம் வச்சுங்களா? இப்ப சரணாகதிக்குள்ளேயே ரெண்டு வகை உண்டு. ஒண்ணு ஆர்த்த பிரபத்தின்னு பேரு, மற்றொன்று திருப்த பிரபத்தின்னு பேர். அதாவது ஆழ்வார்கள்லாம் பகவானிடத்துல சரணாகதியை நொட்டிக்கிறா. இந்த உடம்பு எப்ப கீழே விழுமோ அப்ப மோட்சம் கொடுன்னு அவர்கள் கேட்கறது இல்லை, இப்பவே மோட்சம் கொடுன்னு கேட்பார்கள். இவர்களுக்கு ஆர்த்த பிரபன்னர்கள், துடிப்பு அதிகம் இருக்கிறவான்னு பொருள். ஆனா நாமெல்லாம் இருக்குமே பகவானிடத்துல சரணாகதி பண்ணி மோட்சம் கொடுன்னு கேட்கறதா இருந்தாலும் என்னுடைய கடமைகள்லாம் எப்ப முடியறதோ இந்த பிறவியினுடைய கடைசியில மோட்சம் கொடு, இப்ப பெருமாள் தரேன்லாம் சொன்னா ஏத்துக்க மாட்டோம். இனிமே தான் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், வேலைக்கு போகணும், ஏதோ பொறுப்பு இருக்கு, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவோம் இல்லையோ. நம்மெல்லாம் திருப்த பிரபன்னாள். இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்த பிறவி வேண்டாம் பகவன், இந்த உடம்பினுடைய முடிவிலே எனக்கு மோட்சத்தை கொடுத்துரும், அடுத்த பிறவி வேண்டாம், அதுக்குன்னு இப்பவே நான் கேட்கல என்கிற வகை நாம். அப்ப பக்தி மார்க்கம், சரணாகதி மார்க்கம். நம்முடைய பிராரப்த கர்மா முடியச்சே மோட்சம், இந்த பிறவியினுடைய முடிவிலேயே மோட்சம். சரணாகதி மார்க்கத்திலும் ரெண்டு வகை, ஆர்த்த பிரபன்னர்கள், திருப்த பிரபன்னர்கள். ஆர்த்தமா சரணாகதி பண்ணிவிட்டா, ஆர்த்தியோட பண்ணா அந்த அப்போதே மோட்சம் கிடைத்து விடும். ஆனா திருப்த பிரபத்திக்கு இந்த தேகம் முடியும் போது மோட்சம் கிடைக்கும். இந்த பிரிவினைகள் எல்லாத்தையும் சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு எடுத்து சொல்லி, வாசுதேவே பகவதி பக்தி யோகோ யதோ பவேத் ததத்யவஸ்யாத் கூட்டஸ்தா ரதிராத்மன் யதோ பவேத் தஸ்மாத் சர்வாத்மனாராஜன் ஹரிசர்வத்திர சர்வதா ஸ்ரோதவ்யः கீர்த்தித்தவ்யश्च ஸ்மர்த்தவ்யோ பகவான் ரிணாம். ஆகையால் ஹரியை எப்போதும் நினைத்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பாய்ங்கிறதை சுகர் உபதேசித்தார். இந்த ஆண்டு இத்தோடு முடிவடைகிறது. அடுத்த ஆண்டு புத்தாண்டை ஸ்ரீனிவாச கல்யாண வைபவத்தோடே அவசியம் நேரே சந்திக்க வேணும். ஒரு முக்கிய அறிவிப்பு, ஆண்டுதோறும் தீமேட்டிக் கேலண்டர் கருத்துப்பட விளக்கத்தோடே நாட்காட்டி வெளியிட்டு கொண்டு வருகிறோம். ஒரு வருஷம் கீதை, போன வருஷம் பாகவதம், இந்த வருஷம் கீதையும் பாகவதத்தையும் வாழ்ந்து காட்டிய வள்ளலான கூரத்தாழ்வான பத்தின வாழ்க்கை வரலாற்று விளக்கம் 12 பக்கங்கள், பெரிய கலர் ஷீட்டில் கேலண்டர் நாளை காலை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவதாக இருக்கிறோம். ஜீவகாருண்யம், மனிதநேயம், ஆச்சாரிய பக்தி, இது ஒன்னொன்னும் ஆழ்வானிடத்தில் நிறைந்திருந்தது. உங்கள் ஒத்தொத்தருடைய இல்லத்திலையும் இருக்க வேண்டிய கேலண்டர். இதோட ஆழ்வான் மகாலட்சுமியை பற்றி பாடியிருக்கிற 10 மணி நேரம் அடியனுடைய உபன்யாசம் ஸ்ரீஸ்தவத்தை பற்றினது, அதுவும் அத்தோடே கொடுக்கப்படுகிறது. அவசியம் எல்லாரும் வாங்கி இல்லத்தில் வைத்து படுத்து பயன்பெற வேண்டும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதை தனித்தனியாக கோயம்புத்தூர், சேலம், மதுரை, கும்பகோணம், பாண்டிச்சேரி, ஸ்ரீரங்கம் ஆகிய இடங்களிலேயும் கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளோம். அது எங்கு கிடைக்குங்கிறதை இன்றைய செய்தித்தாளில் பார்த்து கொள்ளலாம். மேலும் சென்னையில் வாங்க விரும்புவோர் நாளை நடக்கவிருக்கும் ஸ்ரீனிவாச கல்யாண உபன்யாசத்துக்கு வந்து உபன்யாசத்தையும் கேட்டுவிட்டு வாங்கி போக வேணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். சென்னையில் வேணுங்கிறவா நம்பர் 6 பீமசேனா கார்டன் தெரு, மயிலாப்பூர், சென்னை 4, தொலைபேசி 24992728. அதிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவசியம் இந்த நாட்காட்டியை வாங்கி பயன் பெறுமாறு, கூரத்தாழ்வான் அனுகிரகம் பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன்.